முதல்ல அவங்க அப்பா அம்மா ரிமைண்ட் பண்ணியிருப்பான். போயிடலாம் அது உட்காண்டாங்க. நான் உணர்ந்து வீடியோ ஃபுல்லாக தெரியல, என்ன கையில் இருக்கு. முன்னாடி உட்காந்து யார் கேட்க போகிறேன் வந்து போதுராஜ பத்தில் உட்காந்து முன்னாடி உட்காந்து நேராக ஸ்டெப்
என்னடா ஆனா ஒண்ணு என்ன ஒண்ணு ஏமோ உனக்கு எத்தனை குடுறாயா எனக்கு என்ன கணக்காடா டேய் அத மூணு கம்பெனில பாத்து 6 குடுறாரு
கணக்கு கணக்கா கணக்கு இல்லாதான் இருக்கிறேன். எப்படி இருக்கிறா பார்த்தா உன் பால வழியா விநாயகனே வினை நிற்பவனே பார்த்த விநாயகர் மாதிரி எல்லாரையும் ஓய்ச்சி போட்டு இந்த கம்புல இருக்கிறவங்கள வரைக்கும் காப்பாத்து காப்பாத்து உன்னை காப்பாத்துட்டா விழுப்புரத்துல இருந்து எங்கிட்ட என் பாடவாளியா ஒரு பேண்ட் சூட்ல நிக்கிறாங்க நீ வந்து என்ன காப்பாத்துட்டு குடி கேக்குற மாதிரி எனக்கு இருந்துச்சுனாக்கா என்ன சொன்ன எத்தனை மணிக்கு உன்னை வர சொன்னடி எத்தனை மணிக்கு நீ வந்து நிக்கிற எதுக்குடா ஏண்டி உனக்கு எங்க கூப்பிடுறானே ஏண்டி அந்த கரும்பு தோட்ட காவாக்குள்ள வீரபாமா கரும்பு தோட்ட காவாக்குள்ள போயிருப்பாமா அக்க பக்கம் யாரும் இல்ல சொல்லிருப்போமா அக்க பக்கம் யாரும் இல்ல சொல்லிருப்போமா அக்க பக்கம் யாரும் இல்ல சொல்லிருப்போமா கரும்பு தோட்டத்துல போவாதுடா கரும்பு தோட்டத்துக்கு போவாது சொன்ன அடிக்கும் ஐயா இந்த மாதிரி பலசாலி ஊர்ல யாருமே கிடையாது இந்த மாதிரி உன்ன மாதிரி ஆம்பளை இந்த ஊர்ல யாருன்னா இருக்கிறாங்களா எல்லாருமே ஏனென்றால் ஆடிக்கொண்டே இருக்கலாம்
பாடிக்கொண்டே இருக்கலாம். அப்படி என்றா ஒரு நாடகம் என்றா என்னென்ன இருக்குன்னு தெரியுமா? கதை இருக்கணும். காமெடி கொஞ்ச நேரம் இருக்கணும். சில நேரம் ஆட்டியா மாதர்கள். ஐயோ ஐயோ என் பேரோ நீங்க ஆட்டினீங்க பாருப்பா. என்ன ஆட்டணும்? அப்படி அன்னை தினமும் ஏண்டா பாஞ்சால நாட்டை ஆளக்கூடிய பாஞ்சால மன்னனுக்கு நாட்டிய மனித வழக்கம். இப்பொழுது சென்று மன்னரை காப்பணும். புறப்படு. ஐயா ஐயா நீங்க சீக்கிரமாக 5 வருஷம் ஐயா நாங்க பார்த்தோம் அதுக்குள்ள எங்க போயிட்டாங்கன்னு கேக்குறோம். பத்து நாள் இல்லைங்க அப்படியே அமருங்க. என்னுடைய வாழ்த்துக்கள் வேணும் சாமி. என்னுடைய மாதார மந்தத்திரிகளை ஆதாரமாக படித்தபடியார் என்று சூரியோ வந்திருப்பாய். இருந்த போதிலும் நீங்கள் ஆடக்கூடிய ஆட்டமிக்க மகிழ்ச்சியாக இருந்தது. நீங்கள் சென்று ஓய்வெடுங்கள்.
நான் அழிக்கின்றேன் வெகுமதி. நீ யாரா? ஏய் போய், என்னடா நீங்க ஆடின ஆட்டத்தெல்லாம் பார்த்து பார்த்து. நான் அவமதிக்கின்றேன். வெகுமதி கொடுக்குறேன். வெகுமதி அளிக்கின்றேன். அவமதி. நீங்க ஆடுங்க பாரு, தூக்கி தூக்கி ஆட்டம். என்னடா வந்துட்டு நம்முடைய நாட்டின் விளக்கத்தை கேட்கின்றேன். கேட்ட கேள்விக்கு தக்க பதில் அளிக்க வேண்டும்.
மாதத்துக்கு 3 வயல்கள் பெய்து கொண்டு வருகின்றதா? மனபெருமானே எப்படி என்றால் நம்முடைய நாட்டிலே பேதமில்லாமல் மழைகள் நன்றாக பெய்து கொண்டு வருகின்றது. முறையிட்டு பார்த்தால் பார்த்தாலும் குறை என்பதே காணப்படுவாது. சரி உன்னை எப்படி தெரியுமா? எப்படி என்றால் நம்முடைய நாட்டிலே சிவாலயம், விஷ்ணாலயம், பிரம்மாலயம் இப்பேற்பட்ட ஆலயங்களிலே தினந்தோறும் காலையும் ஆலயம் பூஜைகள் நடந்தேறி வருகின்றதா? நம்மளுடைய ஆலயங்களில் ஆலய பூஜைகள் இது தவறாமல் தினமும் தினந்தோறும் நடந்து கொண்டிருக்கிறது. தினமும் தினந்தோறும் நடந்து கொண்டு வருகிறது. அப்படியா? சரி முறையிட்டு பார்த்தால் குறையும் பூஜைகள் நடந்தேறி வருகின்றதா? பூஜைகள் தினந்தோறும் நடந்து கொண்டு வருகிறது. இருந்தாலும் உன்னை எப்படி தெரியுமா? ஆனால் மந்திரிமார்களே தினந்தோறும் வேதியார்கள் மாலை காலை மாலை தினந்தோறும் தவிராமல் நம்முடைய ஆலயத்தில் ஓதிக்கிட்டு வருகின்றார்களா? மனோரமானே
ஆனால் மந்திரிமார்களே, காட்டிலே வாழக்கூடியது மிருகங்கள், நாட்டிலே வாழக்கூடியது கோவுகள், பசுகள். அப்படி இருக்க இந்த பசுகளை கண்டால் நாட்டு மிருகத்துக்கு ஆகாது. இருந்தாலும் நம்ம நாட்டிலே பசுகளும் காட்டில் இருக்க மிருகங்களும் புலிகள் இரண்டு ஒற்றுமாக சேர்ந்து ஒரே கடாதாரத்திலே சென்று தண்ணீர் அழிந்து வருகின்றதா? நாட்டு மக்கள் அனைவரும் ஒற்றுமையாக இருக்கின்றார். உறுப்பாடு இல்லாமல் இருந்தாலும் எனக்கு ஒரு குறை இருக்கின்றது. என்ன பண்ண பெருமானே? மந்திரிமார்களே, ஐயோ
தெரிவிட தேவோமப்பா நான் எப்படி ஆட்சி புரிந்தேன் தெரியுமா? எப்படி ஐயா? அந்த சோதி மொழிதான் இருந்தாலும் நான் எப்படி விருந்தேன் தெரியும் அந்த பாதி
ஒரு இல்லத்துல ஒரு குழந்தை பிறந்தால் அந்த குழந்தைக்கு 5 வயது 5 வயதான பிறகு அந்த பிள்ளையை பெற்று எடுத்தவருக்கு அந்த பிள்ளைக்கு செய்யக்கூடிய கடமை என்ன தெரிய வருமா? என்ன ஐயா? பள்ளியிலே சேர்ப்பத வழக்கம். ஆமா. அப்படி என்னை பள்ளியிலே எங்க சேர்த்தார்கள் தெரிய வருமா? எனக்கு 5 வயதான காலத்தில் அக்கினி கோஷ்ட மகாமுனிவர் இடத்திலே பள்ளியிலே சேர்த்தார்கள். ஆனால் நான் எவ்விடத்திலே கல்வியை கற்றுக்கொண்டேன் தெரிய வருமா? அந்த தீதியெல்லாம் பள்ளியிலே சேர்த்தார்கள். நான் கல்வியை கற்றுக்கொண்டது எங்க தெரிய வருமா? துரோணாச்சாரி இடத்துல. எப்படி தெரிய வருமா? அக்கினி கோஷ்ட மகாமுனிவர் இடத்துல பிராமண பிள்ளைகள் அனைவரும் சேர்ந்திருக்கிறாங்க பள்ளியில. ஆனால் நானும் அந்த பள்ளியிலே சேர்த்தார்கள். என்னுடைய தாய் தந்தவார்கள் என்னை. ஆனால் அக்கினி கோஷ்ட மகாமுனிவர் இடத்துல பிராமண பிள்ளைகள் அனைவரும் கல்வியிலே முன்னேறி விட்டார்கள். நான் பின்தாங்கி இருக்கின்றேன். பார்த்தார் அக்கினி கோஷ்ட மகாமுனிவர் துரோணாச்சாரி ஆய்த்தார். ஆனால் துரோணாச்சாரியாரே நீங்களும் அனைவரும் கல்வியிலே முன்னேறி விட்டீர்கள். ஆனால் இந்த பாஞ்சால மன்னன் கல்வியிலே பின்தாங்கி இருக்கின்றார். ஆகையானால நீ சட்டாம்பிள்ளையாக அமர்ந்து பாஞ்சால மன்னனுக்கு கல்வியா கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று துரோணாச்சாரிக்கு சொன்னாரு. சட்டாம்பிள்ளை என்றால் வில்லேஜில் பாரு, ஸ்கூல்ல கூட ஃபர்ஸ்ட் லீடர் செகண்ட் லீடர் வைக்குவாங்க. அத போல கல்வியிலே தேர்ந்தார் துரோணாச்சாரியார். ஆகையினால அந்தவரை சட்டாம்பிள்ளையாக அமர்ந்து எனக்கு கல்வியா கற்றுக் கொடுக்க சொன்னாரு. நானும் மிக்க மகிழ்ச்சியாக துரோணாச்சாரி இடத்திலே கல்வியா கற்றுக்கொண்டேன். அப்படி கல்வியா கற்றுக்கொண்ட பிறகு நான் என்ன செய்தான் தெரிய வருமா? என்ன செய்தார்கள்? அந்த கோஜில்லா அப்படி மிக்க மகிழ்ச்சியாக கல்வியை கற்றுக்கொண்ட பிறகு துரோணாச்சாரிக்கு நான் என்ன வாக்களித்தேன் தெரியுமா? ஆனால் துரோணாச்சாரியாரே உன்னிடத்திலே நானும் கல்வியா கற்றுக்கொண்டேன். ஆகையானால் உங்களுக்கு என்ன குருதட்சணை வேண்டுமானாலும் கேளுங்கள், நான் தருகிறேன் என்று சொல்லு கேட்டேன். நான் நீங்க கேட்டீங்க. அதற்கு துரோணாச்சாரி என்ன சொல்றார் தெரியுமா? ஆனால் பாஞ்சால மன்னன் இப்ப எனக்கு எதுவும் குருதட்சணை வேண்டாம். நேரம் வர வேலையிலேயே நானும் குருதட்சணை கேட்கின்றேன். அப்போது எனக்கு குருதட்சணை நீங்க கொடுத்தால் சொல்றாரு. அதன் பிறகு துரோணாச்சாரிக்கு என்ன நடந்தது தெரியுமா? என்ன நடந்தது ஐயா? ஆதி பரமானாலே
மந்திரிமார்களே, அதன் பிறகு துரோணாச்சாரிக்கு என்ன ஏற்பட்டது தெரியுமா? ஆதி பரமனாலே அஸ்வதாமன் என்று ஒரு பிள்ளையை பெற்றெடுத்தார் துரோணாச்சாரியர். துரோணாச்சாரி அஸ்வதாமா என்று சொல்லக்கூடிய பிள்ளை பெற்றெடுத்த பிறகு அந்த பிள்ளைக்கு குழந்தை பால் இல்லாம காரணத்தால் என்னிடத்தில் பால் பசு கேட்கிறாரு. பாஞ்சாலம் அண்ணா, இவன் மறுவரே என்னிடத்துல நீ கல்வியா கற்றுக்கொண்டு உங்களுக்கு என்ன குருதட்சணை வேண்டுமானாலும் நான் தருகிறேன் என்று வாக்களித்தாய் அல்லவா? இப்போது என்னுடைய இல்லத்துல ஒரு குழந்தை பிறந்திருக்கின்றது. அந்த குழந்தைக்கு பால் இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கின்றார். அதற்காக இப்போது ஒரு பால் பசு கொடுத்தால் அதுவே நான் குருதட்சணை ஏற்றுக்கொள்கிறேன் என்று கேட்கின்றார். குழந்தைக்கு பால் வேணும். ஆமா, அதுக்கு பால் பசு கேட்கிறார்கள். அந்த குழந்தைக்கு பால் இல்லாது எப்படி போனது தெரிய வருமா? அப்படியே மன்னாதி மன்னன் பார்வதி பரமசிவன் பரமசிவனை பார்த்தவுடனே ஏன்னா பாட்டி பார்த்தான். நாரத மகாமுனிவருக்கு பார்த்தார். பரமசிவனும் பார்வதியும் நாரத மகாமுனிவரை பார்க்கிறாரு. சரி, பார்த்த உடனே பார்வதி அம்மையார், நாரதா பேர பிள்ளை நாரதா, உன்னை ஒரு கேள்வி கேட்கலான்னு இருக்கிறேன். ஆனா நான் கேட்கிற கேள்விக்கு நீ பதில் சொல்றியா என்று கேட்கின்றது அந்த பார்வதி அம்மையார். சரி, அப்போது நாரத மகாமுனிவர் பார்த்து கேட்கின்றாயா, என்ன கேள்வி கேட்கிறேன் கேளுங்க, நான் தக்க பதில் அளிக்கிறேன் என்று சொல்றாரு நாரத மகாமுனிவர். ஒண்ணுமில்ல, இந்த உலகத்திலே என்னை விட அழகப்படுத்தவில்லை யாரான இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்கிறார். இந்த உலகத்துல உன்னை விட ஆமா என்னை விட அழகா இருக்கிற பொம்மலை யாரனா இருக்கிறாங்களா இந்த உலகத்துல என்று பார்வதி அம்மையார் கேட்கின்றார். சரி, யாரு? நாரத மகாமுனிவர். ஆமா. அப்போது நாரத மகாமுனிவர் சொல்றாரு, பாட்டி நீ கைலாங்கிரி ஆளக்கூடியவள், நீ அழகா இருக்கலாம். ஆமா, பூலோகத்துல உன்னை விட அழகுபடுத்தவும் தீருகிறான். உன்னை விட அழகா இருக்கிற பொம்மலும் ஒரு பொம்மலும் இருக்குது என்று சொல்றாரு நாரத மகாமுனிவர். அப்போது பார்வதி அம்மையார் என்ன சொல்றாரு தெரியுமா? மறுபடியும் ஒரு கேள்வி கேட்கிறார். சரி நாரதா, என்னை விட அழகா இருக்கலாம். ஆனா எனக்கு உள்ளந்தொடையில ஒரு மச்சம் இருக்குது. எப்படி? உள்ளந்தொடையில எனக்கு ஒரு மச்சம் இருக்குது. அந்த மச்சம் அந்த பெண்ணுக்கு இருக்குதான்னு கேட்கிறாரு. கேக்குது இந்த பார்வதி அம்மையார். அப்ப நாரத மகாமுனிவர் சிரிக்கிறார். சிரிக்கும் போது பார்வதி அம்மையார் என்ன சொல்றாரு தெரியுமா? நாரதா, நான் கேட்கின்றது என்ன, நீ சிரிப்பது என்ன? அப்போ சொல்ற நாரத மகாமுனிவர், பாட்டி உனக்கு எவ்விடத்துல மச்சம் இருக்குதோ அதே இடத்துல அந்த பெண்ணுக்கு இருக்குது. எப்படி மச்சம் உனக்கு எப்படி இருக்குதோ அதே இடத்துல அந்த மச்சம் இருக்கின்றது என்று அப்படின்னு நாரத மகாமுனி சொல்றாரு. அப்பே அந்த பெண் மகாமுனித்தவர் பரமசிவன் என்ன செய்தார் தெரியுமா? என்ன ஐயா? சன்னியாசியாக அவதாரம் கொண்டாரு. சன்னியாசியாக அவதாரம் கொண்டு பூலோகத்துக்கு வந்து விட்டார். அந்த பெண் யார் என்று கேட்க என்ன? துரோணாச்சாரிய மனைவி கிருபை அம்மையார். எப்படி? கிருபை அம்மையார். துரோணாச்சாரிய மனைவியாகப்பட்டவள் கிருபை அம்மையாருக்கு
அந்த அம்மையார் வந்து ஏய். உன்னை விட அழகாவும் இருக்கிறா. இருக்கின்றா. உனக்கு எவ்விடத்துல மச்சம் இருக்கின்றது அதே இடத்துல அந்த பெண்ணுக்கு இருக்கின்றது. இருக்குது. நாரத மகாமுனிவர் சொல்றாரு. சொல்ல அப்பே இந்த பரமசிவன் என்ன செய்தார் தெரியுமா? என்ன செய்தார் தெரியுமா? ஏய் சன்னியாசியாக வேடம் கொண்டு ஏய் பூலோகத்துக்கு வந்து விட்டார். வந்து விட்டார். பூலோகத்துக்கு வந்து வந்து இந்த துரோணாச்சாரி இல்லத்துக்கு செல்லுகின்றார். ஏய் எப்படி? அண்ணனுடைய இல்ல ஏன்னா அந்த பெண்ணை பார்க்கணும். பெண் வாக முடித்தவன். ஆமா. யாரு? பரமசிவன் வந்து பெண் வாக முடித்தவன். ஏய். அந்த பெண்ணுக்கு நம்ம மனைவி போல நம்ம மனைவியோட அழகாவும் இருக்குது. ஆமா. நம்ம மனைவிக்கு இடத்துல மச்சம் இருக்குது அதே இடத்துல அந்த பெண்ணுக்கு பச்சை அந்த பெண்ணுக்கு இருக்குதுன்னு நாரதமாக சொல்றாரு. சொல்ல. இது உண்மையா அல்லது பொய்யா பார்க்க வேண்டும் என்று ஆஹா. துரோணாச்சாரி இல்லத்துக்கு செல்லுகின்றார். சென்ற உடனே ஏய் மிக்க மகிழ்ச்சியாக ஸ்நானபானத்தை முடித்து நிஷ்ட பூஜைகளை முடித்து ஏய் ஆசனத்தில் அமர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆமா. யாராரு? துரோணாச்சாரி குருவி அம்மையார் இருவரும். ஆமா. பார்த்தார் பரமசிவன். அம்மா எனக்கும் பசியாக இருக்கின்றது. இருக்கின்றது. கொஞ்சம் சாதத்தை வையுங்கள் வைகள் என்று பிச்சாந்தேகன் பசியில் இருக்கிறாரு. இவரு ஆஹா. யாரு? இந்த சன்னியாசியாக இருக்கும் பரமசிவன். பரமசிவன். இந்த அம்மாவை என்ன செய்து தெரியுமா? ஏய். போட்டாட்டமாக இலையை எடுத்துன்னு வந்து போட்டு ஓட்டு சாதத்தை பரிமாறத்துக்கு எடுத்துன்னு வந்துச்சு. ஆஹா. அப்போ இந்த பெண் வாங்க முடித்தவன் ஏய் யாரு? பரமசிவன் என்ன பரமசிவன். சொல்றாரு தெரியுமா?